இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா கோல்டு பேக் ரிட்டர்ன் பத்தி ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. எப்ப ரிட்டர்ன் வர போறாரு, என்ன மாதிரியான பிளான் அவருக்கு போக போகுது அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இதே போல இன்ட்ரெஸ்டா ரெஸ்லிங் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம். கோல்டுபெர்க் தன்னோட ட்விட்டர்ல கோல்டுபெர்க் ஹூ இஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி கோல்டுபெர்க் தன்னோட வசனத்தோட ஒரு வீடியோ பகிர்ந்துருக்காரு. அது எல்லாரையுமே டிஸ்ட்ராய் பண்ற மாதிரி வீடியோ. அந்த வீடியோ மூலமா கோல்டுபெர்க் ரிட்டர்ன் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கோல்டுபெர்க் திரும்பி வரதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கோல்டுபெர்க் இப்படி திரும்பி வரதை கன்ஃபார்ம் பண்ணோன்னே எப்போ வரப்போறாருன்ற கேள்வி பலருக்கு எழுதிருக்கும். கோல்டுபெர்க் எப்போ வரப்போறாருன்றத தெரிஞ்சுக்கலாம். கோல்டுபெர்க் வராது தெரிஞ்சுக்கணும். என்ன ஃபியூடுக்காக வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, கோல்டுபெர்க் தன்னோட ஃபியூடு பழைய ஒரு கந்தரோட ஒரு முடிக்கப்படாத கணக்கு இருக்கு. அந்த மேட்சுக்காக தான் வர்றார். அந்த மேட்சுக்காக தான் கந்தரோட ஃபீடு போக போறார். அது மட்டும் இல்லாம அது இப்போ தற்போது விரைவில் நடக்க போகுது. அதுக்காக கோல்டுபெர்க் கம்மிங் வீக் வரக்கூடிய ராவ்ல வரலான்ற மாதிரி இப்போ அப்டேட் போயிட்டு இருக்கு. இந்த ராவ்ல கோல்டுபெர்க் வரும்போது, அதாவது இந்த மாசமே நடக்கக்கூடிய நைட் ஆஃப் சாம்பியன்ல கோல்டுபெர்க் வர்சஸ் கந்தர், இவங்க ரெண்டு பேருக்கும் சாம்பியன்ஷிப் மேட்ச் வரலான்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா சம்மர் ஸ்லாம்ல தான் கோல்டுபெர்க் வர்சஸ் கந்தர்ன்ற ஃபியூடு உருவாகுன்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் கோல்டுபெர்க் ரிட்டர்ன் வர்றது கந்தரை ஃபேஸ் பண்ணதான்ற மாதிரி இப்போதைக்கு ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம ப்ரிடிக்ட் பண்ணதும் கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு. கோல்டுபெர்க் வர்சஸ் கந்தர் இந்த ஃபியூடை பார்த்தீங்கன்னா யார் ஜெயிப்பன்ற நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த ராவ்லே கந்தர் ஸ்பியர் போட்டு கோல்டுபெர்க்கோட மேட்ச் விளையாட போறதை உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேர்ல யார் பவர், என்ன பொறுத்த வரைக்கும் கோல்டுபெர்க் மீண்டும் ஒரு சாம்பியன்ஷிப் கொடுக்க போறாங்கன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த மேட்ச் ரொம்பவே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நைட் ஆஃப் சாம்பியன்ல கோல்டுபெர்க் சாம்பியன் ஆவாரா மேட்ச் நடந்தா அப்படின்றதையும் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.